முரண்டு பிடிக்கும் தமிழக வெற்றி கழகம் திட்டத்தை மாற்றும் அமித்ஷா. என்ன முரண்டு பிடிக்கிறாங்க இவங்க, என்ன திட்டத்தை மாற்றுறாங்க? விஜய் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு அதிமுக பெரிய அளவுல எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்போ அதுக்கு துளியும் வாய்ப்பு இல்லைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 99% உறுதியாயிடுச்சு. அப்போ 2026 தேர்தலை முன்னிட்டு பாஜக ஒரு தீவிரமான கணக்கீடு செஞ்சுட்டு வராங்க. விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துருவாரு அப்படின் போது திமுக வீழ்த்தலாம் அப்படிங்கிறதா எடப்பாடி பழனிசாமி பாஜக பிளானா இருந்தது. அதனாலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர கூட்டணி இந்த கட்சி நமக்குள்ள கூட்டணி வரப்போறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தார். ஆனா இப்ப அதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னும் போது உடனே வேற என்ன பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சில பேர் பகிரங்கமாக சொன்னாங்க, அடுத்த முறை திமுக வின் பண்ணா தமிழக வெற்றி கழகங்கிற கட்சி இருக்காது அப்படின்லாம் பயமுறுத்தி பார்த்தாங்க. அப்பயும் விஜய் அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள வரா மாதிரி தெரியல. தாவேகா பொறுத்த வரைக்கும் விஜய் அவர் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற உறுதியா இருக்காங்க. அப்போ இப்படி பார்க்கும்போது அடுத்த அமித்ஷா என்ன பண்ண போகிறார், எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறார் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பலம் வாய்ந்த திமுக விழுத்த பாஜக அதிமுகவும் கூட்டணியை பலப்படுத்தணும், அதுக்கான முயற்சி அவங்க எடுத்துட்டு வராங்க. தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுக நடத்துறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ் தரப்புக்கும் அதே போன்று தேமுதிக தரப்புக்கும் பேச்சுவார்த்தைங்க திமுக தரப்புலையும் போயிட்டு இருக்கு, கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய பிளானா இருந்தது. அவர் வந்துருவான்னு தான் சொல்லப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கூட எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பிரச்சாரத்தில் நம்ம பார்த்தோம். கொடியை பார்த்து ரொம்ப உற்சாக மிகுதியில ஒரு சொன்னது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு சொன்னதெல்லாம் பேசிட்டு இருந்தார். ஆனா பாஜக இருக்கக்கூடிய அணியில கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கு தாவேகா இடம் இல்லை, தாவேகா உறுதியாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இப்போ தாவேகா இப்போ வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு இல்லை அப்படின் போது அப்ப எப்படி நம்ம அதை நமக்கு எப்படி சாதகமா ஆக்கலாம், அதை திமுகவுக்கு எதிராக எப்படி மாத்தலாம், நமக்கு சாதகமா எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறதா பாஜகவுடைய பிளானா இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு சரியான கூட்டணியும் தேர்தல் மேலாண்மையும் இருந்தால் பாஜக ஒரு குறிப்பிட்ட இடங்களை கைப்பற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க இருக்காங்க. பாஜக போன மக்களவை தேர்தலில் பார்த்தோம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா பல தொகுதிகள் அதிமுக விட பாஜக அதிக இடங்களை முன்னிலை பெற்றாங்க, கொஞ்சம் இடங்களை நிறைய ஓட்டை வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அதை மனசுல வச்சுக்கிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்தந்த தொகுதிகள் கிட்ட ஒரு 80 தொகுதிகளில் பாஜக வந்து ஒரு கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறனால அந்த தொகுதிகள்லாம் அந்த முக்கியமான தொகுதியில கேட்டு போறலாம். எத்தனை தொகுதி கேட்க போறாங்கன்னு தனி கதை. அது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதி கூட கேட்கலாம், அதுக்காக கூட அதுக்கான வாய்ப்போடு இருக்கு. அது ஒரு தனி கதை, அது வேற கதை. அப்போ இப்போதைக்கு ஒரு 80 தொகுதிகளை நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை ஒரு 80 இடங்கள்ல ஒரு கணிசமான வாக்கு பாஜக வாங்கியிருக்கிறதாகவும் அதை செலக்ட் பண்ணி அந்த இடங்களை கேட்கறதுக்கான பிளான்ல பாஜக இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான விஷயங்கள், மற்ற வட மாநிலங்கள்ல தொடரக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்ல பார்க்கும்போது பாஜகவுடைய மிக முக்கியமான வியூகமாக பார்க்கப்படக்கூடியது அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி இடங்கள்லாம் குறி வைத்து அங்க பாஜக கூடுதல் கவனம் செலுத்தி அங்களுடைய ஓட்டை விட அறுவடை பண்ணும் அப்படிங்கிறதா அமித்ஷாவுடைய மிகப்பெரிய ஒரு பிளானாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அப்புறம் ஏசி சண்முகம், ஜான் பானே, கிருஷ்ணசாமி இவங்க கூட விஜயுடன் சந்திப்புகள் நடைபெற வாய்ப்பு இருக்கு, விஜய் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனால் விஜய் தரப்புல ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. மிக முக்கியமானது விஜய் தான். கூட்டணிக்குள்ள இருப்பதற்கான முயற்சி விஜய் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய பிளானா இருந்தது. ஆனா இப்போ அதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக தான் இருக்கு. திமுக மற்றும் காங்கிரஸ் சார்ந்த சிறுபான்மை வாக்குகளை பிளவு ஏற்பட்டு அவங்களுக்கு பாதகமாக மாறும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்கன்னா, மிக இப்போ தாவேகாவை கூட்டணிக்கு இருப்பதற்கான முயற்சி இப்போ விஜய் தலைமையில தாவேக தனியா போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா பாஜக பிளானா இருக்கு. என்னவானா, விஜய் தலைமையில தாவேக தனித்து போட்டிடுறாங்கப்பா, அப்படி போட்டிக்கிட்டாங்கன்னா திமுக மற்றும் காங்கிரஸ் அந்த சிறுபான்மை வாக்குகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பிளவு ஏற்படும், அது எல்லாமே திமுகவுக்கு போகாது. அப்போ அது நமக்கு ஒரு விதமான சாதகமான சூழல் அப்படிங்கிறது பாஜக பிளான் போடுறாங்க. குறிப்பா அந்த மைனாரிட்டி வாக்குகள்லாம் பிளவடைந்தா, ஏன்னா திமுக பெரிய பிளஸ் இந்த மைனாரிட்டி சிறுபான்மை வாக்குகள் தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில அதுல கை வச்சு அதை உடைச்சோம் அப்படின்னாலே திமுகவுக்கு நேரடியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படின்னால தாவேக தனித்து போட்டிடுவதை கூட பாஜக ஒரு பக்கம்
அவங்களுடைய தந்திரமாக தான் பார்க்கப்படுது. நீங்க எங்க கூட்டணிக்குள்ள வரலாம் பரவாயில்ல, தனித்து போட்டியிடுங்க, போட்டியிட்டாலே அதுல எங்களுக்கு சாதகம் இருக்கு அப்படின்னு பாஜக பாக்குறாங்க. தாவேகா கூட்டணிக்கு வரல அப்படின்னா அதுக்கு மாற்றாக தான் இந்த பிளான் பி அப்படிங்கிற மாதிரி பிஜேபி இருக்கு. விஜய் தலைமையில வேறு சில கூட்டணி அணிகள் கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா அது மாற்று கட்சிகளுடைய வாக்குகளை திசை திருப்பம் ஆற்றல் கொண்டதாக இருக்கும். அப்படின்னால தாவேகா ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாக தடுப்பதில் பாஜக அதிக கவனம் செலுத்துறாங்க. விஜய் தனித்து போட்டியிடணும், ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு வரணும், இல்ல தனித்து போட்டியிடுங்க. நீங்க தனித்து போட்டியிடும் போது சிறுபான்மை வாக்குகள் உடையும், அது திமுகவுக்கு பாதகம், எங்களுக்கு சாதகம் அப்படின்னு பாஜக கருதுறாங்க. ஆனா தனித்து போட்டியிடக்கூடிய விஜய் மற்ற பெரிய கட்சிகள் அவரோட கூட்டணி போகக்கூடாது, அவர் தனித்து தான் இருக்கணும். கூட்டணி போனா பாஜகவுக்கு பாதிப்பு, என்டிஏக்கு பாதிப்பு அப்படிங்கிறதால அப்படி முன்னும் பின்னும் ஒரு ஒரு நூலிழையிலான ஒரு ஃபார்முலாவை பாஜக மேற்கொண்டு அது அப்படி கரெக்டா அதை எப்படியா கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்றாங்கன்னு சொல்லப்படுது. பாஜக அண்ணாமலை மற்றும் நைனா நாகேந்திரன் இடையே ஒரு பனிப்போர் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அவங்கள வைத்து நம்ம என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை வைத்து ஓபிஎஸ் தினகரன் நமக்குள்ள கொண்டு வர முடியும், நயினாரை வைத்து எடப்பாடி பழனிசாமியை நமக்குள்ள சுமூகமாக வைத்துக் கொள்ள முடியுங்கிற மாதிரி பல நகர்வுகள் அதிரடியான திட்டங்களை பாஜக மேற்கொண்டு வராங்க. இப்ப திமுக அமைச்சர்கள் குறித்து பல புகார்கள் இருக்கு இல்லையா, அந்த புகார் தொடர்பான தகவல்கள் எல்லாமே பாஜக சேகரிச்சுட்டு வர்றதாகவும் அதை வைத்து கூட அவங்களுக்கு ஏதாவது நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்ற வகையிலும் பேசப்பட்டு வருது. தேர்தல் நெருங்க இன்னும் பல விஷயங்கள்லாம் நமக்கு வெளியே வரும். பாஜக பொறுத்த வரைக்கும் விஜய் நம்ம கூட என்டிஏ கூட்டணிகள் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இப்போ வராத பட்சத்திலேயே நமக்கு எப்படி சாதகமாத்தலாம் அப்படிங்கிற பிளானை தான் பாஜக இப்போ போட்டுட்டு அதுக்கேற்ற வகையில் அவனுடைய காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வராங்க பாஜக.